மகாலட்சுமி வீட்டை தேடி வந்தா, நீ அவளை விரட்டி அடிச்சிட்ட. பணம் சம்பாதிக்க இதை விட ஒரு நல்ல வழி இருக்காது. பணத்தை சம்பாதிக்க நிறைய வழி இருக்கு சமையல், அதை யோசிச்சு பாரு. அவ என்ன சொன்னா நீ கேட்டியா இல்லையா? அவ ஒரு நாளைக்கு 25,000 ரூபாய் தரேன்னு சொன்னா, அதுவும் ஒரு ரூமுக்கு. இதுல உனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. வழியை விட இல்ல முடியாது. இந்த அரண்மனையில என்னோட ரூம் அவளுக்கு கொடுத்திருப்பேன். அதுல உனக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது? ஏன் தேவையில்லாம கெடுத்த? இது நம்மளோட வீடு சமையல், 5 ஸ்டார் ஹோட்டல் கிடையாது. போறவங்களை எல்லாம் கூப்பிட்டு வீட்டுக்குள்ள உட்கார வச்சு விருந்து கொடுத்துட்டு இருக்க முடியாது. பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக நாம ஒண்ணு தரம் தாழ்ந்து போகல. இங்க நிறைய பேரோட உணர்வுகள் இருக்கு. அம்மாவோடது, அப்பாவோடது, பாருவோடது. இந்த வீட்டோட ஒவ்வொரு செங்கலும், ஒவ்வொரு ஜன்னலும், ஒவ்வொரு கதவும் பாருவோட பேரை சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த உணர்வுகளுக்கு நம்ம மதிப்பு கொடுத்தாகணும். ஒரு விஷயத்தை மட்டும் நீ நல்லா புரிஞ்சுக்க. பணம் கொடுக்கறாங்கன்னு இந்த வீட்டை நாம ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலா மாத்த முடியாது. இது சம்பந்தமா மறுபடியும் என்கிட்ட எதுவும் பேசாத. திமிர பிடிச்சவன் பணம் சம்பாதிக்க நல்ல வாய்ப்பு கிடைச்சும் கெடுத்துட்டான். ஏற்கனவே இங்க இருந்த பிசாசு கிட்ட இருந்து இப்பதான் தப்பிச்சிருக்க. இப்ப அடுத்த பிசாசு வந்து நிக்குது. நல்ல வேளை துரத்தி விட்டுட்டான். ஹாய், நான் இப்ப உதய்பூர்ல தான் இருக்கேன். இங்க வெயில் செம்மையா அடிக்குது. என்னோட பிரெயின் கம்ப்ளீட்டா ஃப்ரை ஆயிருக்கு. எனக்கு கோவமா வருது. அஃப்கோர்ஸ் இந்த கோவத்துக்கும் வெயிலுக்கும் சம்பந்தமே இல்ல. பட் எனிவே, அந்த டாபிக்க பத்தி அப்புறமா பேசலாம். பட் ஃபர்ஸ்ட் செக் அவுட் திஸ் இமேजेस. ஓகே. இந்த கார்ஜியஸ் அரண்மனைக்கு தான் நான் போனேன். இது மேத்திலி அக்கா, அவங்க ஹஸ்பண்ட். இவங்க தான் ஷாலினி. பை தி வே, இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு. பார்க்க அம்மா மாதிரியே இருக்க மாட்டாங்க. இது அவங்க ஹஸ்பண்ட் சமீர். சூப்பர் கூல் அண்ட் சூப்பர் ஃபனி. ஓகே, இப்போ என்னோட டாபிக்கு வரேன். அந்த ஸ்டூபிட், இடியாட்டிக், அரகன்ட், ஈகோயிஸ்டிக் ருத்ர பிரதாப் ரணாவத் இருக்கானே, இன்னைக்கு அவன் எல்லா எல்லையும் தாண்டிட்டான். அவன் என்ன வீட்டை விட்டு துரத்திட்டான். அதுவும் கழுத்தை பிடிச்சு. Poor thing. யா, don't get me wrong. எனக்கு அவனை பார்த்தா பைத்தியமா இருக்கு. ஏன்னா அவன் என்ன பண்ணிருக்கான்னு அவனுக்கே தெரியல. அவன் என்ன எதிர்த்திருக்கான்? மேடம் மயூராவை எதிர்த்திருக்கான். ஐ மீன், அவன் அந்த டேட்டை மறக்கவே விட மாட்டேன். Just wait and watch. ஹாய் சித்தப்பா. அவங்கள ஏன் போக விட்டீங்க? நான் ஸ்கூல்ல இருந்து திரும்பி வர வரைக்கும் அவங்களால இருக்க முடியாதா? இங்க பாருப்பா, அவங்களுக்கு ஒரு முக்கியமான வேலையா வெளியே போயிருக்காங்க. போய் எனக்கு தெரியும். அப்பாதான் போக சொல்லியிருப்பாரு. அவருக்கு பிடிக்கலல்ல, அதான். புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு ருத்ரா. அவனும் குழந்தை தானே. உனக்கே மனசுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கும் போது அவனோட மனசு என்ன பாடுபடுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. அந்த பிஞ்சு மனசு தான் அம்மாவுக்காக எவ்வளவு நாள் ஏங்கிக்கிட்டு இருக்கு. அவளை ஒரு தடவையாவது பாத்துடணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா இன்னைக்கு திடீர்னு அவனோட கனவு அவன் கண்ணு முன்னாடி நிஜமா வந்து நின்னுச்சு. அதே போகம், அதே சிரிப்பு, பார்வதி மாதிரியே கண்ணுல அதே இல்லச்சுதா. அந்த காதல் இல்ல. அந்த பொண்ணோட கண்ணுல காதல் இல்ல. பணத்துமர்ல ரொம்ப ஆடம்பரமா ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க அவ கூட என் பார்வை நீங்க சமப்படுத்தி பேசுறீங்களா? அவ பார்வை இருக்க முடியாது. துருவா, ஒரே ஒரு வாய் வாங்கிக்கப்பா. சாப்பாட்டுல கோவம் காட்டக்கூடாது. அது ரொம்ப தப்பான விஷயம். சாப்பிடுப்பா. சாப்பிட எனக்கு சொல்றேன். சாப்பாடு வேண்டாம். அண்ணி ஒரு நிமிஷம் கொடுங்க, நான் ஊட்டி விடுறேன். வாவ், சாப்பாடு இன்னைக்கு சூப்பரா இருக்கு. உருளைக்கிழங்கு பொரியல், ரொட்டி, அப்புறம் துருவாக்கு ரொம்ப பிடிச்ச பாயசம். வாசனையும் சூப்பரா இருக்கு.
வேண்டாம்ப்பா, நான் தூங்கணும். அப்போ ஓகே, நானும் தூங்குறேன். என்னை மன்னிச்சிடு துருவா. எது சரி எது தப்புன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. பெரியப்பா, நான் பிரெட்ல என்னென்ன ஃபேஸ் எல்லாம் பண்ணிருக்கேன்னு வந்து பாருங்க. மங்கி ஃபேஸ், அப்புறம் டாங்கி ஃபேஸ், கேட்டி ஃபேஸ், அப்புறம் டாகி ஃபேஸ். இன்னும் 2 பிரெட் இருந்துச்சுன்னா மம்மி ஃபேஸும் டாடி ஃபேஸும் சேர்த்து பண்ணிருப்பேன். இவன் ஏன் பெரியப்பா சாடாவே இருக்கான்? அவன் எப்படி அதை பார்த்து சிரிப்பான்? அதை பார்த்த உடனே பயந்து போயிருப்பான். இப்ப இவன் கண்டிப்பா சிரிப்பான். ஏன்னா இவனுக்காக நான் ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கேன். என்ன பிளான் பெரியப்பா? பிக்சர், நாம எல்லாரும் சேர்ந்து போலாம். எல்லாரும் சேர்ந்து போறோமா? ஆமாமா, எனக்கு வீட்ல இருந்து போர் அடிக்குது, போகலாம். ஆனா அப்பா, மைரா ஆண்டி நம்ம கூட வர மாட்டாங்களா? ஏன் வர மாட்டா? மயூரா 100% வருவா. திரும்பவும் இங்க எதுக்கு வந்த? நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே தெளிவா சொல்லிட்டேன்ல, உனக்கு இந்த வீட்லயும் இடம் கிடையாது, என் வாழ்க்கையிலயும் இடம் கிடையாது. இந்த உன்னோட பணம். இப்ப சொல்லு, என்னோட ரூம் எங்க இருக்கு? வாங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன், வாங்க. சமீர், 2 minutes கிடோ. என்னோட லக்கேஜை வச்சுட்டு இப்பவே வந்துடுறேன். ஒன் செகண்ட். நான் தான் உங்ககிட்ட சொன்னல, நீ இங்க தங்க முடியாது. ஓ ரியலி? யாருக்காவது ஃபோன் ரிங் கேக்குதா? சமீர்? இல்லையே. ஷாலினி? இல்ல. ஓ யா, இன்னும் 5 seconds இருக்கு. ஹலோ. குட் மார்னிங். எக்ஸ் மேஜர் ருத்ர பிரதாப் பிரணாவத். யார் பேசுறது? நான் அமர் சிங் பேசுறேன். கேபினட் மினிஸ்டர் அமர் சிங். ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வரேன். இப்போ நீங்க எதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணிருக்கீங்க? ருத்ர பிரதாப் பிரணாவத், நான் உங்களை மயூராவோட செக்யூரிட்டிக்காக அப்பாயிண்ட் பண்ணியிருந்தேன். அந்த வேலையை நீங்க ஆரம்பிக்கவே இல்லை. பத்தாததுக்கு அவ உங்க வீட்டுக்கு வந்தப்ப அவளை உங்க வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிருக்கீங்க. அவ என் அண்ணன் பொண்ணு இல்ல, என் பொண்ணு மாதிரி. அவளோட சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ண. அவ உன்கிட்ட அப்படி என்னையா கேட்டா? உன்னோட அரண்மனையில அவ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சா அவ்வளவுதானே? இங்க பாருங்க, எனக்கு உங்களோட அண்ணன் பொண்ணை எல்லாம் தெரியாது.
இது என்னோட வீடு, ஹோட்டலோ தர்மச்சத்திரமோ கிடையாது. எக்ஸ் மேஜர் ருத்ர பிரதாப் ரணாவத், ஒரு விஷயத்த மறந்துடாத. நீ வீடுன்னு எதை சொல்லிக்கிட்டு இருக்கியோ அது பிஎஸ்டியோட ப்ராப்பர்ட்டி. அதுக்குண்டான பணத்தை நீ இன்னும் முழுசா கூட கட்டல. இட்ஸ் அன் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. இப்போ நீ தான் டிசைட் பண்ணணும். எக்ஸ் மேஜர் ருத்ர பிரதாப் ரணாவத் மயூரா அந்த அரண்மனையில தான் இருக்கு. அங்கதான் அவளுக்கு கல்யாணம் நடக்கும். இப்ப நீயும் உன்னோட குடும்பமும் சேர்ந்து நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. நீங்கெல்லாம் அங்க இருக்கணுமா, அவளோட சந்தோஷத்துல பங்கெடுத்துக்கணுமா, இல்ல பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு கிளம்பணுமான்னு முடிவெடுங்க. சீக்கிரம் டிசைட் பண்ணுங்க. ஓகே? உள்ள வாங்க. என்ன நம்புங்க, இங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. பாத்ரூம் டேப்ல 24 ஹவர்ஸ் தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் இந்த ஜன்னல், இதுல இருந்து காத்து செம்மையா அடிக்கும். காலையில ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். குளு குளுன்னு காத்து. அப்புறம் இந்த அழகான வீடு. கண்டிப்பா உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். சூப்பர். என்னோட லக்கேஜ் எல்லாம் எங்க வைக்கிறது? அது ஒரு நிமிஷம் இருங்க. நான் இங்க இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துடுறேன். அதுக்கப்புறம் உங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் நீங்க இதுக்குள்ள வச்சுக்கலாம். அப்புறம் இந்த பாக்ஸ்க்குள்ள நீங்க பர்ஸ் இல்ல சின்ன சின்ன திங்ஸ் வச்சுக்கலாம். Oh my god, this is gorgeous. என் மாமனார் வீட்ல இது எனக்கு கொடுத்தாங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? I love it. அப்படியா? சரி, நீங்க இங்க இருந்து போகும்போது இதை உங்களுக்கு gift-ஆ கொடுக்கறேன். அத கூட ஏதோ சொல்லுவாங்களே, farewell gift. Are you serious? Thank you so much. Hey Samir, you're so cool and so sweet. ஆனா உன்னோட அண்ணன் தான் திமிர் பிடிச்சவன். Oh my god, are you okay? வாங்க, நீங்க வந்து ரெஸ்ட் எடுங்க. அதுனா என் உடம்பு சரியில்லாத மனைவிக்கு இப்ப தொண்டை சரியில்லை, அத நான் சரி பண்ணிடுறேன். நீங்க உட்காருங்க, ரெஸ்ட் எடுங்க. Okay, வா, thank you. போலாமா? போலாம். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா? How dare you? இப்படி மரியாதை இல்லாம என்கிட்ட நடந்துக்காத. மரியாதை இல்லாமலையா? நானா? முதல்ல நான் வேண்டான்னு சொல்லியும் நீயா என் வீட்டுக்குள்ள வந்த? இப்ப எனக்கு பொலிட்டிக்கல் பிரஷர் கொடுக்கற. ஆனா நான் மோசமானவனா? உன்னோட பணக்கார திமிர வேற யார்கிட்டயாவது காட்ட வேண்டியதானே? Okay, that's enough. நான் எதுக்குமே ரியாக்ட் பண்ணலன்றதுக்காக என்ன வேணாலும் நீ பேசலாம்னு நினைச்சுக்காத. நீ ஏன் புலம்பிட்டே இருக்க? ஏதாவது சொல்லணும்னு நினைச்சியா? என்கிட்ட சொல்லு. என் சித்தப்பாவை கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. You know what your problem is? உன் வாழ்க்கை பூரா நீ மத்தவங்கள மிரட்டி வாழ்ந்துட்டு இருக்க. அதான் உன் ப்ராப்ளம். And for some strange reason உன்னை யாரும் எதிர்த்தே பேசல. அப்படி யாராவது உன்னை பேசியிருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உனக்கு மேனர்ஸ்னா என்னன்றது. ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசணும், எப்படி பிஹேவ் பண்ணணும் நீ கத்துக்கோ. நான் இந்த வீட்டுக்கு வந்ததுல உங்க குடும்பத்துல யாருக்குமே ப்ராப்ளம் இல்ல, எக்ஸெப்ட் யூ. ஏன்னா நான் வலிக்கே வரல, அதான். Oh, I get it. It's your wife. உன்னோட மனைவி இல்ல? அத நீ என்கிட்ட முதல்ல சொல்லிருக்கலாமே. நான் அவங்களுக்கு புரிய வச்சிருப்பேன். அவங்க இன்செக்யூரா ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. Firstly, எனக்கு கல்யாணம் ஆக போகுது. And secondly, you're really not my type. Unless of course அவங்களுக்கு உன் மேல சந்தேகம் அந்த மாதிரி ஏதாவது. போதும், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. நீ இங்க தங்கிக்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஆனா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க, என் குடும்பத்துல இருக்கிற யாரும் உன்கிட்ட பேச மாட்டாங்க, எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க. என்னவோ போய் தொலை. வாங்க சமைட்டாலே. ஏய், எதுக்காக இப்ப என்ன உள்ள தள்ளுற? அங்க நடந்தத பார்த்து யாருக்கோ பொறாம போல இருக்கு. அதான் காலையில ரூம்குள்ள தள்ளி கதவை சாத்துறியா? கண்டிப்பா பொறாம இருக்காதா என்ன? இவ்ளோ நல்ல வாசனை. அப்புறம் அவளோட குரல், அவ பேசும்போது காதுல அப்படியே தேன் வந்து பாயுமே. சரி, ஏன் குரல் எப்படி இருக்கு? ஏய், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஏய் ஷாலினி, வேண்டாம். என் ட்ரெஸ்ஸிங் டேபிள் அவளுக்கு கொடுத்துட்டு என் சாரி எடுத்துட்டு அவ ட்ரெஸ் வைக்க சொல்றியா? ஷாலினி, வேண்டாம். மேக்கப் கிட்ட எடுத்துட்டு அவ மேக்கப் கிட்ட வைக்கறியா? நான் வந்து ஏன் அப்பா அந்த பாக்ஸ் உனக்காக கொடுத்தாரு, நீ அதையும் அவ கிட்ட கொடுக்கறியா? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏகப்பட்ட அன்பு படுற, அப்படியே ஃபெவிகால் போட்டு ஒட்டின மாதிரி அவ மேல ஒட்டிக்கிற. அப்படிலாம் இல்ல. உனக்கு வெக்கமா இல்ல? உன் கழுத்து பிச்சு போட்டு கொன்னுடுவேன்.
இதெல்லாம் கூட பொறுத்துக்குவேன். பொறாமையா இருக்கான்னு கேக்குற? பின்ன இருக்காதா என்ன? உண்மையிலேயே நீ ஒரு பைத்தியக்காரி தான். ஹே, நான் விளையாட்டுக்கு தான் செஞ்சேன். வேணும்னே உன்னை வெறுப்பேத்துறதுக்கு செஞ்சேன். உனக்கே தெரியும்ல, அவங்க என் அண்ணி மாதிரி இருக்காங்க. அண்ணி மாதிரி இருக்கிற ஒருத்தங்கள நான் எப்படி தப்பா பாப்பேன்? ஷாலினி, இங்க பார், வாழ்க்கையில காதல் ஒரு தடவை தான் வரும். கல்யாணமும் ஒரு தடவை தான் நடக்கும். நமக்கு கல்யாணமும் நடந்துருச்சு, காதலும் உருவாயிடுச்சு. உண்மையாவா? உண்மையாதான். ஆனா இல்ல. என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள், என்னோட ட்ரெஸ்ஸிங் ரூம், இந்த கபோர்ட்ல என் துணியை வைக்க முடியாது, மேக்கப் கிட்டே வைக்க முடியாது. ஆனா ஒரு நாளைக்கு 25,000 ரூபாய் கிடைக்கும். அதை யோசிச்சு பாரு. தேவையானதை வாங்கிக்கலாம். சமீர், ஷாலினி, வெளியே வாங்க. சீக்கிரம் கீழே வாங்க. இவன் வந்துட்டானா? ஆமா, நீ குழந்தைங்க எங்க? அவங்க பின்னாடி விளையாடுறாங்க. மயூராக்கா தூக்கிட்டாங்கன்னு அவங்க கிட்ட நான் சொல்லிட்டேன். உங்க எல்லார்கிட்டயும் ஒரு விஷயம் சொல்லணும். இந்த இந்த அரண்மனை எனக்கு பிஎஸ்டி மூலமா தான் கிடைச்சது. இதுக்காக நான் லோன் வாங்கியிருக்கேன். அதை இன்னும் முழுசா கட்டி முடிக்கல. லோனை ஃபுல்லா செட்டில் பண்ணி முடிக்கிற வரைக்கும் இது ஒரு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியா தான் இருக்கும். சோ மயூரா இங்க தங்குறத நம்மளால தடுக்க முடியாது. அப்படின்னா ருத்ரா? ஆமா சித்தப்பா, நம்ம கிட்ட வேற வழியும் இல்ல. மயூரா இங்க தான் இருப்பா. இதுதான் முன்னாடியே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாச்சே. நான் இன்னும் முழுசா சொல்லி முடிக்கல. இத பாருங்க நீ, சொல்லுங்க. அந்த பொண்ணு இங்கிருந்து போற வரைக்கும் அவளுக்கு பாருவை பத்தி எந்த விஷயமும் தெரியக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். பாருவோட போட்டோ எடுத்து நான் மேல வச்சிடுறேன். அப்புறம் நீங்க அவளோட திங்ஸை எல்லாம் பேக் பண்ணி வேற எங்கேயாவது வச்சிருங்க. இது விஷயமா அவளுக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாது. சொன்னதெல்லாம் புரிஞ்சதில்ல சித்தி? நானா? நான் என்னப்பா இங்க பிரச்சனை பண்றேன்? முதல்ல இருந்த மகாராணி இருந்தப்பவும் வாய் மூடிட்டு தானே இருந்தேன். இப்போ இவளையும். மோகினி, மோகினி அமைதியாரு. சரி ருத்ரா, துருவாவை என்ன பண்றது? அவகிட்ட சொல்லிதான் ஆகணும். அவனை நான் சமாளிச்சுக்கிறேன். துர்வா, நம்ம எதுக்காக இங்க வந்திருக்கோம்? அதுவும் ஆன்ட்டி கூட இங்க இல்ல. பா, அவங்களோட சாமான யாருக்கு தெரியாம பார்க்கலாம். இப்போ என்ன பண்றது? மம்மிக்கு என்ன ஞாபகத்துல இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். வா. சீக்கிரம் சீக்கிரம். துர்வா, என்னதுடா இது? இந்த கோல்ட் ரிங் உங்க அம்மாவோட பர்த்டே போட்டோல போட்டு இருக்கறத நான் பார்த்தேன். ஆமா, இப்போ எதுக்காக நீ ஹே, பேட் மேனர்ஸ். நல்ல பசங்க மத்தவங்க ரூமுக்கு சொல்லாம வரக்கூடாது. கெட் அப். சாரி. சாரி ஆன்ட்டி. நீ என்ன சொன்ன இப்போ? அதுக்கும் சாரி. தெரியாம உங்களை ஆன்ட்டினோ சொல்லிட்டேன். நோ 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 ஆன்ட்டி. ஓகே, ஜஸ்ட் மயூரா. என்ன மயூரானே கூப்பிடு. ஓகே துருவா, ஓகே காயல், ப்ராமிஸ் பண்ணுங்க இனிமே நான் ஆன்ட்டின்னு கூப்பிடுற வேலை வச்சுக்க கூடாது. மயூரான்னு கூப்பிடுங்க. தட்ஸ் பெட்டர். சரி, ஒரு விஷயம் சொல்லுங்க. ரெண்டு பேரும் என்னோட ரூமுக்கு வந்து என்ன பண்ண பாத்தீங்க? நான் என்ன பார்க்க வந்தேன்னா அது இரு நான் சொல்றேன். நாங்க எதுக்காக இங்க வந்தோம்னா அது என்னன்றத பார்க்கிறதுக்காக இங்க வந்தோம். நீங்க அதுல என்ன வச்சிருக்கீங்க? பாலா? நோ, பால்ல உங்கள மாதிரி குழந்தைங்க தான் குடிப்பாங்க. நான் காஃபி குடிப்பேன். ஆமா, நீங்க இவ்வளவு வருஷமா எங்க இருந்தீங்க? யுஎஸ்ல. சரி, அங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க? லெட் மீ திங்க். ஓகே, முதல்ல அங்க பிறந்த, அப்புறம் குழந்தையா இருந்த, அப்புறம் ஸ்கூலுக்கு போனா, காலேஜ்க்கு போனா, அப்புறம் இங்க வந்துட்டீங்க. கரெக்டா சொன்ன. சரி, உங்களுக்கு இங்க என்ன பிடிச்சிருக்கு? எங்களோட வீடா, இல்ல குடும்பமா, இல்ல ராஜஸ்தானா, இல்ல எங்களையா, இல்ல என்னையா? ஓகே ஓகே, டைம் அவுட். வாங்க, இங்க வாங்க. ஓகே, சோ இந்தியா,
I simply love it. And Rajasthan, super exciting. இங்க இருக்கிற desert, watergone, sunset, so beautiful. And Udaipur, I really love it. இதுல பெஸ்ட் பார்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இங்க இருக்கிற மக்கள், இந்த அரண்மனை, அதோட ரொம்ப பெஸ்ட் நீங்க 2 பேரும் தான். மாயிரா, நீங்க இங்க வந்ததுல இருந்து உங்ககிட்ட ஒரு क्वेश्चन கேட்கலான்னு ரொம்ப நாளா நான் நினைச்சிட்டு இருந்தேன். கேளு. எதுக்காக உங்க பேக்ல நீங்க அவ்ளோ என்வலப்ப வச்சிட்டு இருக்கீங்க? எதுக்கு அதெல்லாம்? யாருக்காவது லெட்டர் அனுப்ப போறீங்களா? அது வெட்டிங் இன்விடேஷன்ஸ், அதோட சாம்பிள்ஸ். அதுல எது பெஸ்டா இருக்கோ அதை நான் சூஸ் பண்ணனும். நீங்க ஃப்ரெண்டுக்காக கலெக்ட் பண்றீங்களா? இல்ல, எனக்காக தான். ஏன்னா எனக்கு தான் சீக்கிரமா கல்யாணம் ஆக போகுது. உங்களுக்கு கல்யாணமா? இல்ல, நீங்க கல்யாணம் பண்ணிக்க கூடாது. துருவா, நீ எதுக்காக இப்படி நான் பேசிட்டு இருக்க? ஏன்னா நீங்க எங்க கூட தான் இருக்கணும். ஏன் கூடயோ அப்புறம் என் அப்பா கூடயோ.